Hello friends, welcome to Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, today we have a student in our academy. Madam own பண்ணிருக்கிற vehicle Hyundai Santro sports AMT vehicle. அவங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்க போற டாஸ்க் driving on a narrow streets and making turnings. Narrow streetsல left and right side full vehicles ஓட placement இருக்கும். நம்மளோட வெஹிக்கிள் மட்டுமே போகக்கூடிய ஸ்பேஸ் இருக்கும். நேரோ ஸ்ட்ரீட் ட்ரைனிங் டாஸ்க் அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு மெயினாக கெயின் ஆகுறது லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட், அவங்க வெஹிக்கிளுடைய லென்த் என்ன, விட்த் என்ன, ஸ்பேஸ் என்ன, இது எல்லாமே தெரிய வரும். நம்ம சொல்லிக் கொடுக்குற தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸை ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் அவங்க எப்படி அப்ளை பண்ணுறாங்க, அதோட ரிசல்ட் எப்படி வருதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். வியூவர்ஸ், இங்கே நம்ம டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரோடோட விட்த் பார்க்குறீங்க. இந்த ரோட்ல டிரைவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஆக்சிலரேஷன் தேவையான அளவு மட்டுமே தான் நம்ம கொடுக்கணும். லிட்டில் டச் ஆஃப் ஆக்சிலேட்டர். ஸ்பீட் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டீரிங் லெஃப்ட் அண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் அண்ட் 3 o'clock பொசிஷன். லெஃப்ட் ஃப்ரேம் கால்குலேஷன், ரைட் ஃப்ரேம் கால்குலேஷன். நம்ம ஸ்டூடெண்டோட அனலைசேஷன் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு அவங்க ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணணும். சைட்ஸில் இருக்கிற வெஹிக்கிள் அவங்க கரெக்டாக பார்த்துட்டு கிராஜுவலாக தான் டிரைவ் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், மினிமம் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ரைட்ல ஒரு அப்ஸ்டக்கல் இருக்குன்னா லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்ல அப்ஸ்டக்கல் இருக்குன்னா லிட்டில் பிட் ஆஃப் ரைட் தான் திருப்பணும். எக்ஸஸா திருப்பிடக்கூடாது. எக்ஸஸா திருப்பினாங்கன்னா அதர் சைட்ல வெஹிக்கிள் டச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரோட்ல ஒரு வெஹிக்கிள் மட்டும்தான் அட் டைம்ல போக முடியும். ஆப்போசிட்ல வெஹிக்கிள் வந்தாங்கன்னா எய்தர் நம்ம இந்த மாதிரி எதனா கேப்ல லெஃப்ட்ல நம்ம வெஹிக்கிளை பிளேஸ் பண்ணிக்கணும், இல்லைனா ரிவர்ஸ் போகணும், இல்லை அவங்க எதனா கேப்ல பிளேஸ் பண்ணிக்கணும். மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆப்போசிட் சைட் வெஹிக்கிள்ஸ். பின்னாடி ஏதான ஒரு வெஹிக்கிள் நம்மளுக்கு ஹார்ன் பண்ணுறாங்க, அவங்க ஸ்பேஸ் கேட்குறாங்க அப்படின்னா லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்டில் வந்து அவங்கள லீவ் பண்ணிடுறது நல்லது. அவங்க ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்டீரிங் போத் த ஹேண்ட்ஸில் தான் நம்ம ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி ரோட்ஸில் மேனேஜ் பண்ணணும். சிங்கிள் ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஜங்ஷன் பாயிண்ட் ஆஃப் ரோட்ஸில் லெஃப்ட் சைட், ரைட் சைட், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 360 டிகிரி பார்த்துட்டு தான் நம்ம மூவ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் வரும். கம்மிங் அப் ஆஃப் ஜங்ஷனில் நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம் மேம். அங்கே லெஃப்ட் எடுக்கும்போது ரைட்டில் வர வெஹிக்கிள் பார்த்துட்டு தான் அவங்க லெஃப்ட் எடுக்கணும். அந்த ஜங்ஷன் பாயிண்டில் போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டீரிங்கை கம்ப்ளீட்டாக திருப்பணும். ஏன்னா நேரோ ஸ்ட்ரீட் அப்படிங்கிறதுனால ஃபுல் ரொட்டேஷன் திருப்பினா மட்டுமே தான் க்ளோஸாக திரும்பும். இப்போ அவங்க யூஸ் பண்ணுற மெத்தட் கம்ப்ளீட் லெஃப்ட் மேம். இங்கே எக்ஸலண்ட். நோ ஸ்ட்ரைட் வெஹிக்கிள் கிராஜுவலி ஹியர். டர்ன் பண்ணும்போதும் ஸ்ட்ரைட் பண்ணும்போதும் பிரேக்கில் கால் இருக்கணும். Again coming up of left, you have to take here, ma'am. Corner road judgment. இந்த மாதிரி narrow road உள்ள போகும்போது நம்ம corner of the road பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே போகணும். Complete left, ma'am, here. Yes. Left side பார்த்துட்டு. கேட்டில்ஸ், கோட்ஸ், டாக்ஸ் இவங்களை கூட நம்ம ட்ரஸ்ட் பண்ணிடலாம். நம்ம ஹார்ன் பண்ணால் ரொம்ப அழகாக ஒதுங்குவாங்க. ஹியூமன்ஸ் தான் ப்ராப்ளம். அவங்கக்கிட்ட தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டிஸ்டன்ட் அனலைசேஷன். இங்கே அவங்க டிரைவ் பண்ணும்போதே நமக்கு லெஃப்டில் எதனா வெஹிக்கிள் இடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா டிஸ்டன்ட்லேயும் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் அவாய்ட் ஆகிற மாதிரி நம்ம போகணும். சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ்லேயே போகணும். க்ளோஸாக டிரைவ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரோட்ஸில் பிகினர்ஸ் டிரைவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மெயின் ரோட்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதான் நான் மேம் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸ்லோ ஸ்பீடில் லெஃப்ட் ரைட்டு கம்ஃபர்டபுளாக அவங்களோட வெஹிக்கிள் போக முடிகிற ஸ்பேஸில் மட்டுமே மூவ் பண்ண சொல்லியிருக்கேன். எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் பிஃபோர் என்டரிங் இன் டு தட் பொசிஷன் நம்ம முன்னாடியே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம போகணுன்றதையும் சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுக்கிறோம் மேம். நம்ம ஸ்லோ டவுன். இப்போ இங்கே நமக்கு இந்த இடத்துல அப்ஸ்டக்கல் இருக்குது. இன்னும் ரைட் திருப்புங்க இங்கே. எஸ், ஸ்லோ டவுன். நவ் கம்ப்ளீட் லெஃப்ட் ஹியர் ஆஃப்டர் கிராசிங் திஸ் அப்ஸ்டக்கல். இந்த அப்ஸ்டக்கலை தாண்டினதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக லெஃப்ட் திருப்புங்க இங்கே. எக்ஸலண்ட். ஸ்ட்ரைட் வெஹிக்கிள் கிராஜுவலி ஹியர். திஸ் லெஃப்ட். இந்த ரோடு உள்ள தான் நம்ம அவங்களை இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்மால் ரோட்ஸில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வைடாக வந்துட்டு லெஃப்ட் சைட்லேயும் ஈக்குவல் ஸ்பேஸ், ரைட் சைட்லேயும் ஈக்குவல் ஸ்பேஸ் லீவ் பண்ணிட்டு தான் அவங்க இன்சர்ட் பண்ணணும். அவங்களோட ஃபோக்கஸு ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் கார்னர், ரைட் கார்னரில் இருந்துட்டு தான் மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஸ்டீரிங்காக அவங்க சிங்க் பண்ணணும். மூவ்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். சோஃபார் அவங்க பிரேக்லேயே தான் மூவ் பண்ணுறாங்க. நோ நீட் ஆஃப் ஆக்சிலேஷன்றதை சொல்லியிருக்கேன். ஆஃப் பிரேக்கில் போனாலே இந்த மாதிரி ரோட்ஸில் ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், நம்ம ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா நம்மளால் ஸ்டீரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணுறதோ திருப்பறதோ நம்மளால் சிங்க் பண்ண முடியாது.
அந்த சிச்சுவேஷன் உங்கள் ஸ்டீரிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடும். ஸ்பீட் கண்ட்ரோல், லெஃப்ட் ஃப்ரேம் கால்குலேஷன், ரைட் ஃப்ரேம் கால்குலேஷன், ஸ்பேஸ் கால்குலேஷன், லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், மிரர் அப்சர்வேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் அதர் வெஹிக்கல்ஸ், ஆப்போசிட்ல ஒரு வெஹிக்கிளுக்கு மேனேஜ் பண்ணுறது, 100% அவர் கான்சன்ட்ரேஷன் மஸ்ட் பி ஆன் த ரோட். இந்த மாதிரி ரோட்ல நம்மள யாரும் ஓவர்டேக் பண்றாங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். எதிரில் தானே வெஹிக்கிள் வந்தாங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலான்றதையும் நம்ம பார்த்துக்கணும். எந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம பேனிக் ஆகிடக்கூடாது. தேவையான இடத்துல நல்லா ஹார்ன் பண்ணிக்கணும். இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் கிட்ஸ் இருக்காங்க, அவங்க நம்ம ஃப்ரேம்லேருந்து டோட்டலாக வெளியில் போகணும். அதாவது இந்த ஃப்ரேம்லேருந்து அவங்க வெளியில் போனால் மட்டுமே தான் நம்ம இந்த இடத்துல டிரைவ் பண்ணணும். வெரி ஸ்மால் ஸ்பேஸ், லிட்டில் லெஃப்ட் வந்துக்கோங்க மேம். இங்கே ரைட்டில் அந்த மிரர். Excellent. Again, straight the vehicle here. Perfect. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இந்த ரோட்ஸு ரொம்பவே டஃப்பாக இருக்கும், அதுவும் பிகினர்ஸ்க்கு. பட் மேடம்க்கு இப்போ நம்ம சூப்பர் அட்வான்ஸ் லெவல் கொடுத்துட்டு இருக்கிறதுனால ஷி இஸ் பெர்ஃபார்மிங் எக்ஸலண்ட்லி வெல். நம்ம சொல்கிறத ப்ராக்டிக்கலாக அப்படியே ஆன் தி ரோடில் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்க வியூவர்ஸ். கமிங் அப் ஆஃப் ரைட் யூ டு டேக் கேம். We don't have any controls. என்கிட்ட எந்த கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. நான் ஹேண்ட் பிரேக் ஹோல்ட் பண்ணலை, ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணலை. த்ரூ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஐம் ஜஸ்ட் கண்ட்ரோலிங் ஹர். உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணணும்னா சிட்டி கார்டனஸ் அப்ரோச் பண்ணுங்கள். உங்ககிட்ட வெஹிக்கிள் இருந்தால் உங்களோட வெஹிக்கிள் உங்களோட லொக்கேஷன் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அகைன் கமிங் அப் ஆஃப் ரைட் யூ டு டேக். உங்ககிட்ட வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெஹிக்கிளையும் கற்றுக்கலாம். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ வியூவர்ஸ். எஸ், here gradually straight the vehicle.